ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிக்குட்டி யூடியூப் சேனல். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அபிக்குட்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப். இது ஒரு இ-காமர்ஸ் ஆப். இந்த பைமோட் ஆப் மூலமாக அன்றாடம் பயன்படுத்தும் வீட்டு உபயோகப் பொருட்கள், பால், தயிர், முட்டை மற்றும் குளிர்சாதன பொருட்கள், காய்கறிகள், மளிகை பொருட்கள், ஸ்டேஷனரி பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், மேலும் பல பொருட்களை தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கலாம். இந்த பைமோட் ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்னைக்கு நம்ம பேச போகிறது முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபி, தமிழில் இரத்த அழுத்த நோய். இதில் ஹை பிபி, லோ பிபி எல்லாமே சொல்லுவாங்க. பொதுவாக ஹை பிபி தான் ஒரு நோய். ஹை பிபி உள்ளவங்களுக்கு அப்பப்போ லோ பிபி ஆகி பிரச்சனையை கொடுக்கும். அப்போ இந்த பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்க. நார்மல் பிபி உங்களுக்கு தெரியும் இல்லையா, 120/80. ஒரு 60 வயசு 65 வயசு உள்ளவங்களுக்கு 120 140 வரைக்கும் இருந்தாலும் நார்மல் தான். ஏன்னா என்னதான் மெடிசின் சாப்பிட்டாலும் அப்பப்போ பிபி வந்து சேஞ்சஸ் வருது. சில நேரம் ஹை பிபியா போயிடுது, சில நேரம் லோ பிபியா வருது. நான் சொல்லக்கூடிய ஒரு 5 வகையான உணவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா பிபி சூப்பரா கண்ட்ரோல்ல இருக்கும். முக்கியமான விஷயம் கேட்டுக்கோங்க. ஒரு மருத்துவரா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து சயின்டிபிக்கலி ப்ரூவன், அதாவது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். அப்படிப்பட்ட இந்த 5 உணவுகள் என்னன்னு பார்த்துடலாமா? முதலாவது இடத்துல இருக்கிற உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பனானா. என்ன டாக்டர், பழம் சாப்பிட்டா பிபி குறையுமா? ஆமாங்க, உங்களுக்கே தெரியும் வாழைப்பழத்தில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. எப்போவுமே சோடியமும் பொட்டாசியமும் உடம்புல ஆப்போசிட் தாங்க. கீரி பாம்பு மாதிரி தான். உடம்புல சோடியம் அதிகமாக இருக்கும்போது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரீடென்ஷன் சொல்லக்கூடிய நீர் கோர்வை உடம்புல அதிகமாக சேரும். அதனால் பிபி வந்து நம்மளுக்கு அதிகமாகும். அப்போ நீங்கள் பழம் சாப்பிடும்போது அதில் உள்ள பொட்டாசியம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்னியை ஆக்டிவேட் பண்ணி சோடியத்தை அவ்வளோ தண்ணி வழியாக வெளியேற்றி சோடியத்தை குறைச்சி அது மூலமாக பிபியை குறைச்சி நம்மளை காப்பாற்றுது. அதனால தினம் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. உங்களுக்கு பிபி கூட சுகரும் சேர்ந்து இருந்தால் தினமும் ஒரு வாழைப்பழம் மட்டும் போதும். ஆனால் பிபி மட்டும்தான் இருக்குது, சுகர் நார்மல்னா காலையில் 1 சாயங்காலம் 1 2 வாழைப்பழம் சாப்பிடலாம். ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட். டார்க் சாக்லேட்டில் பார்த்தீங்கன்னா பாலிஃபினால் அதிகம் இருக்குது, மெக்னீசியம் அதிகமாக இருக்குது, ஃப்ளவனால்ஸ் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள பிபியை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது உடம்புல நைட்ரஸ் ஆக்சைடை இன்க்ரீஸ் பண்ணி அது மூலமாக பிபியை குறைக்குது. நைட்ரஸ் ஆக்சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஃபிங் கேஸ்ன்னு சொல்லுவோம், சிரிப்பூட்டும் வாயு. பாடி செல்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி அது மூலமாக பிபி குறையுது. பிபியை நார்மலாக வச்சுக்க சாப்பிட வேண்டிய உணவில் மூணாவது பார்த்தீங்கன்னா பீட்ரூட். பீட்ரூட்டில் ஆர்கானிக் நைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. அது உடம்புல போகும்போது உடம்பு அதை வந்து நைட்ரஸ் ஆக்சைடாக மாற்றுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட்ரஸ் ஆக்சைடு அதிகமாகும் போது பிபி வந்து குறையும். நாலாவது பார்த்தீங்கன்னா பொமக்ரனேட் சொல்லக்கூடிய மாதுளம்பழம். இது பிபியை குறைக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. நம்ம உடம்புல ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம்னு ஒன்று இருக்குங்க. கிட்னிக்கும் இதயத்துக்குமான ஒரு தொடர்பு தான் பிபி இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ மாதுளம்பழம் அதையும் சாப்பிடும்போது அது அந்த சிஸ்டம் என்சைம்ஸை குறைச்சி பிபியும் குறைக்குது. இந்த சிஸ்டத்தோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல பிபியை அதிகப்படுத்துறது. முக்கியமாக எமர்ஜென்சி நேரங்களில் இது வேலை செய்து பிபி அதிகப்படுத்தும். மாதுளம்பழம் அதிகமாக சாப்பிடும்போது இதை கண்ட்ரோல் பண்ணி பிபியை நார்மலாக வச்சுக்குது. கடைசியாக நம்ம பிபியை நார்மலாக வச்சுக்க சாப்பிட வேண்டிய உணவில் 5வது ஜிஞ்சர்னு சொல்லக்கூடிய இஞ்சி. இது ஒரு முக்கியமான பொருள், மருத்துவ குணம் வாய்ந்தது, உங்களுக்கு தெரியும். இது எப்படி டாக்டர் பிபியை குறைக்குதுன்னு கேட்டிங்கன்னா உடம்புல கால்சியம் சேனல் பிளாக்கர். நேச்சுரலாக இதுதாங்க. உடம்புல கால்சியம் சேனல் ஆக்டிவேட் ஆகும்போது பிபி எல்லாம் கூடும், மசில்லாம் கண்ட்ராக்ஷன் அதிகமாகும். அப்போ இது அந்த கால்சியம் சேனல் பிளாக்கராக செயல்பட்டு அதை குறைக்கிறதுனால பிபியை குறைச்சி மசில்லாம் ரிலாக்ஸ் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.